ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 13th February 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 13 பாயிண்ட் விழுந்து 23,031 க்ளோஸ் ஆச்சுது. நிஃப்டி வந்து 23,000ங்கிற மார்க்கை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்குது. ஸோ சப்போர்ட் வந்து இப்போதைக்கு 22,800 இருக்குது. ஸோ அது பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் வந்து கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி தான் தெரியுது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஸோ மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு அப்படியே சஸ்டெயின் ஆகுமாங்கிறது தான் ஒரு டவுட்டாக இருக்குது. அதுக்கு மேலே ரேலி ஆகுமா இல்லை கீழே வருமாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு 60 பாயிண்ட் ரேலி ஆகி ஃபஸ்ட்டு இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்திங்கன்னா சேம் ரீசன் தான் எஸ்டர்டே சொன்ன மாதிரி. ப்ரிஃபரன்ஷியல் டேக்ஸ் வந்து வர்ற நியூ டேக்ஸ் பில்லில் வந்து சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வர மாட்டாங்க இந்த டேக்ஸுக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்பெக்குலேஷன் எல்லாம் வர்றதுனால பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் சன்ஃபார்மா பார்த்திங்கன்னா ஒரு 52 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஒரு 1 வீக் ஃபாலுக்கு அப்புறமா ஒரு சின்ன ரெக்கவரியை பார்க்குது. அதனால் அந்த ரேலி நடந்துச்சு. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைஸ் இருக்குது. அது ஒரு 108 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. டாப் லூசஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா அதானி போர்ட்ஸ் இருக்குது. அது ஒரு 17 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்டாக வந்து அதானி குரூப்ஸ் வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் காலடியை எடுத்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ரேலி இருந்துச்சு. இப்போ அதில் அந்த சடன் ரேலினால் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதானி குரூப்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. ஒரு எஃப்ஐஸை பார்த்திங்கன்னா 7வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணியிருக்கிறாங்க. 2,789 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு 200 கோடிக்கு அதிகமாகவே அவங்க எவ்வளோ செல் பண்ணாங்களோ அதுக்கு விட ஒரு 200 கோடிக்கு அதிகமாகவே பை பண்ணியிருக்கிறாங்க. 7வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. 2,934 கோடிக்கு வந்து அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 16 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. 2,945 இருக்குது ஒரு அவுன்ஸ் கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். ஸோ இது வந்து வழக்கமான ரீசன் தான். அதாவது இப்போதைக்கு வந்து ட்ரம்ப் வந்து நிறைய டேரிஃப்ஸை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து கோல்டெல்லாம் நல்லாவே தெரியுது. ஏன்னா மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால மக்கள் வந்து ஒரு சேஃப்கான வந்து கோல்டை வந்து நினச்சி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.